ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடுத்த டாபிக் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சமுதாயத்தில் ஏழை மக்கள் சந்திக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, அதை ஒரு 3 டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. சமூக பாரபட்சம், வசிப்பிட பிரச்சனைகள், கலாச்சாரம் சீர்கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமூகம் பாரபட்சம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனுஷன் ஏழையாக இருக்கும்போது அவனை டக்குன்னு எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் ரொம்ப சோம்பேறித்தனமானவன், அவன்கிட்ட திறமையே இல்லை, அவனை அந்த நாட்டுக்கு இருக்கிறதே பாரம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமேட்டு வலிமை உள்ளவர்களால் அதிகம் நசுக்கப்படக்கூடியது யார் அப்படின்னா ஏழை மக்கள் தான். அதில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது என்ன அப்படின்னா, அவங்களுடைய எழுத்தறிவின்மையும் மற்றவங்க அவங்கள ரொம்ப பாரபட்சமாக நடத்துகிறது தான் முக்கிய காரணன்றாங்க. அதே மாதிரி சில இடத்துல சில விஷயத்தில் திருட்டு அந்த மாதிரி நடந்துச்சுன்னா, அங்கே ஒரு ஏழை மக்கள் இருக்காங்க அப்படின்னா, எடுத்த உடனே என்னது அவன் தான் திருடி இருப்பான் அப்படின்னு அவங்க மேலே திருட்டு பழியை போடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் என்னென்னா நம்மளுடைய சமூகத்தில் ஏற்படுது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ சமூக பாரபட்சம் பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏழைகள் என்றாலே சோம்பேறித்தனமானவர்கள், திறமையற்றவர்கள், சமூகத்திற்கு சுமையாக உள்ளவர்கள் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுகிறது. ஏழை மக்கள் ரொம்ப இழிவாக பார்க்கப்படுவதோடு பாகுபாடாகவும் நடத்தப்பட்டு துன்புறுத்தப்படுகின்றன. வலிமை உள்ளவர்களால் எப்போதுமே பாதிக்கப்படும் சூழ்நிலையில் ஏழை மக்கள் உள்ளனர். இதற்கு எழுத்தறிவின்மையும் பாரபட்சமாக நடத்தப்படுவதுமே காரணமாகும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, சமூகத்தில் அதிகாரமிக்க நபர்களை எதிர்த்தாலோ அல்லது அரசியல் தலைவர்களை எதிர்த்தாலோ ஏழை மக்கள் நசுக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு நான் இது சொன்னேன் பார்த்தீங்களா, திருடிட்டு அவங்க மேலே பழி விழுந்துடும்னு. சமூகத்தில் அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சமூகத்தில் எந்த ஒரு குற்றம் நிகழ்ந்தாலும் ஏழை மக்களையே சந்தேக கண்கொண்டு பார்க்கும் சூழ்நிலை உள்ளது. எடுத்துக்காட்டு திருட்டு. அப்போ ஏழை மக்கள் என்றாலே நம்பிக்கையானவர்கள் அல்ல என்ற கருத்து நிலவுகிறது. இத்தகைய ஏற்றத்தாழ்வுகளினால் ஏழை மக்கள் தங்களது சுய கௌரவத்தை இழந்து தாழ்வு மனப்பான்மையுடன் வாழும் சூழ்நிலைக்கு ஆளாகியுள்ளனர். அடுத்து என்ன அப்படின்னா, வசிப்பிட பிரச்சனை. அப்போ வசிப்பிட பிரச்சனைன்னு பார்க்கும்போது, நகர்ப்புறங்களில் மக்கள் தொகை பெருக்கத்தினால் வீடுகளின்றி தவிப்போரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ கிராமப்புறத்தில் வேலையின்மை காரணமாக மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நகர்ப்புறத்தை நோக்கி செல்கிறாங்க. அப்போ நகர்ப்புறம் பார்க்கும்போது அங்கே இந்த வீடு பிரச்சனை அதிகரிக்குது. அதான் சொல்கிறாங்க, நகர்ப்புறங்களில் மக்கள் தொகை பெருக்கத்தினால் வீடுகளின்றி தவிப்போரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வசிப்பிடமின்மை, அதிக கூட்ட நெரிசலில் சேரி பகுதிகள் மற்றும் அதிக வாடகை ஆகியவை ஏழைகள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனைகள். அடுத்தது, நகர்ப்புற சேரி பகுதியில் குடும்ப வாழ்க்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதியானது வசிப்பிட அழகிற்கு வெளியே நடத்தப்படுகின்றது. இப்பகுதிகளில் உள்ள வீடுகளில் நிலவும் இருள் காரணமாக குழந்தைகள் தெருக்களில் காலத்தை கழிப்பதால் அவர்களை கட்டுப்படுத்துவதில் அவர்களது பெற்றோர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இதன் காரணமாக தூங்குவதற்கு கூட வழியில்லாமல் அவதியுறுகின்றனர். அடுத்தது வறுமையின் காரணமாக மேம்பட்ட வாழ்க்கை வாழ முடியாமல் போகிறது என்பதோடு குடும்ப ஒற்றுமையும் சீர்குலைகிறது. அடுத்து கலாச்சார சீர்கேடு. அப்போ கலாச்சார சீர்கேடு நம்ம பார்க்கும்போது, வறுமையான சூழலில் வாழும் குழந்தைகள் தவறான செயல்களில் தாக்கத்தினால் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. அதாவது என்னென்னா, இப்போது 3 வேளையும் ஒரு குழந்தைக்கு சாப்பாடு கிடைச்சா அதுக்கு சாப்பாடை திருடணும், ஏதாவது ஒரு கடையில் போய் ஒரு பழம் எடுத்து சாப்பிடணும், ஒரு பிஸ்கெட்டை திருடணுன்ற எண்ணம் வராது. அந்த மாதிரி இல்லாதனால அந்த குழந்தை என்ன ஆகுது அப்படின்னா, அதோட அன்றாட தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கே என்ன பண்ணுது, அந்த குழந்தை ஒரு தீய பழக்க வழக்கத்தை பழகுது. அப்போ அது என்னது, அதோடைய தேவையை பூர்த்தி செய்கிறதுனால அது தப்பு தான் அப்படின்றது கூட என்ன ஆகிறது இல்லை அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு தெரியறதில்ல. அதை தான் அதில் மென்ஷன் பண்ணுறாங்க. வன்முறை, தீய பழக்க வழக்கங்கள் போன்ற செயல்களில் ஈடுபடுவதோடு தாங்கள் செய்வது தவறு என்று தெரியாமலே உள்ளனர். வன்முறையில் ஈடுபடுபவர்கள் தங்களது நடத்தை குறித்து எவ்வித குற்ற உணர்ச்சியும் கொள்வதில்லை. வன்முறை என்பது அவர்களது வாழ்க்கை முறையின் ஒரு பகுதியாகவும் கடின பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு வழியாகவும் மாறிவிடுகிறது. அப்போ மக்களின் சிந்தனை மற்றும் நடத்தை முறைகளில் உள்ள ஒற்றுமைகளை குறிக்கும் இத்தகைய துணை கலாச்சாரமானது ஒரு புறம் வறுமையின் ஒரு விளைவாகவும் மறுபுறம் வறுமையின் ஒரு காரணமாகவும் கருதப்படுகிறது. அடுத்து நமக்கு என்ன டேட்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக பட்டினி குறியீடு 2025 குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் வெளியிட்டிருக்காங்க. அதில் இந்த பட்டினி குறியீடு பார்த்திங்கன்னா அக்டோபர் மந்தில் வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை வெளியிடக்கூடிய நிறுவனம், உலக பட்டினி குறியீடை எந்த நிறுவனம் வெளியிடுதுன்னா அயர்லாந்து, ஜெர்மனி, இந்த 2 இடத்துலையும் தான். அயர்லாந்தில் கன்சர்ன் வேர்ல்டு வைல்டு அப்படின்றதும், ஜெர்மனியில் வெல்துங்கர் லைஃப் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து இதோடைய 20th அதாவது 20வது GHIயை வெளியிடுது.
இது வந்து சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய உணவு பற்றாக்குறை, அப்புறம் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து ஆண்டுதோறும், அதாவது ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுது அப்படின்னா ரிலீஸ் பண்ணுது. அப்போ இப்போ லாஸ்ட்டாக எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கு, 2025 அக்டோபர் மந்தில் வெளியிடுது. இதை வெளியிடக்கூடிய நிறுவனம்னு பார்த்தோம்னா அயர்லாந்தில் ஒன்று இருக்குது, ஜெர்மனியில் ஒன்று இருக்குது. இது ரெண்டு என்ன பண்ணுது, சர்வதேச அளவில் வந்து உணவு பற்றாக்குறை அப்புறம் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளிட்டவற்றையெல்லாம் ஆய்வு செய்து ஒவ்வொரு வருஷமே நமக்கு என்ன பண்ணுதுன்னா ரிலீஸ் பண்ணுது. இப்போது இது எதெல்லாம் அடிப்படையாக அப்படின்னா ஒரு 4 காரணி அடிப்படையாக வச்சு தான் நமக்கு ரிலீஸ் பண்ணுது. ஒன்று வந்து ஊட்டச்சத்து குறைபாடு. அப்போ இதுபடி அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு இதால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15%. இந்த வந்து புள்ளி விவரத்தை வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஊட்டச்சத்து குறைபாடால் 15%. அதே 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளோட அடுத்தது 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளின் எடை வளர்ச்சி குறைபாடு. அப்போ 5 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்க எடை வளர்ச்சி குறைபாட்டோட சதவீதம் எவ்வளோ இருக்குன்னா 18%. அதுவே வளர்ச்சி குறைபாடு 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தையோட வளர்ச்சி குறைபாடுன்றது கிட்டத்தட்ட 35% நமக்கு இருக்குது. இறப்பு விகிதம் அதுவும் கொடுத்துருக்காங்க. 5 வயசுக்குள்ளே வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களோட இறப்பு விகிதம். இந்த 4 பேஸ் பண்ணி தான் இந்த குறியீடு வெளியிடுறாங்க. அப்போ மதிப்பிடும் புள்ளிகள் அப்படின்னு பார்க்கும்போது 0 மதிப்பெண் அப்படின்னா பட்டினி இல்லாத நிலை, 100 மதிப்பெண் அப்படின்னா மிக மோசமான பட்டினி நிலை. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 123 நாடுகளை கணக்கிடும்போது நம்மளுடைய இந்தியா வந்து 102வது பிளேஸில் வந்து இருக்குது. நம்மளுடைய இந்தியாவோட ரேங்க், அதாவது மார்க் எத்தனை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 25.8 மார்க்கு தான் வந்து இந்த இதில் எடுத்து தீவிரமான பசி பிரச்சனை பிரிவில் வந்து உள்ளது. அடுத்தது இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோனா 172 மில்லியன் மக்கள் வந்து பசியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்றாங்க. இது கிட்டத்தட்ட 2016 விட 13.5 மில்லியன் என்ன இருக்குது, அதிகமாக இருக்கப்போ 2016 விட இப்போ பார்த்திங்கன்னா பசி இல்லாமல் கஷ்டப்படுறவங்களோட எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மேலே இந்த குறியீடு பார்த்தோம்ல, அது இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வந்து குழந்தை வளர்ச்சி குன்றிய விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது 35%. இந்தியாவில் ஊட்டச்சத்து குறைபாட்டால் குறைந்த எடை உள்ளதாக 18% குழந்தைகள் உள்ளனர். 15 பேர் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அப்போ இந்தியாவில் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் இறப்பு விகிதம் மேம்பட்ட சுகாதாரம் காரணமாக குறைந்து வருகிறது. இதோட இலக்குன்னு பார்க்கும்போது 2030க்குள்ளே 0 பட்டினி நிலையை வந்து அடைய வேண்டும் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்கீம்ஸு. அப்போ இந்தியாவில் வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டை சரி செய்கிறதுக்காக நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க, அப்புறம் உணவு பாதுகாப்பு திட்டங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் 1975. இதே வருஷத்தில் தான் நமக்கு என்ன அப்படின்னா 20 அம்ச திட்டம் அதுவும் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ 1975 இது வந்து அக்டோபர் 2 1975 தான் இந்த ஸ்கீம் வந்து தொடங்கப்பட்டாங்கப்பா. ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து 6 வயதுக்கு உட்பட்ட அந்த குழந்தையோட ஊட்டச்சத்து மற்றும் அவங்களோட சுகாதார நிலையை வந்து மேம்படுத்தணும். குழந்தையோட இறப்பு விகிதம், நோயுறும் தன்மையின் விகிதம், ஊட்டச்சத்து குறைவு மற்றும் பள்ளி கல்வி இடைநிற்றல் ஆகியவற்றை குறைத்தல். அப்போ இந்த திட்டத்தின் கீழே வந்து முழுக்க இது என்னது அங்கன்வாடி மையம் மூலம் 6 வயது வரை வந்து அளிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் ஒரு குழந்தையோட எடை வளர்ச்சி எப்படி இருக்குன்னு அவங்க வெயிட்டு போட்டு பார்க்குறாங்க. இணை உணவு வழங்குதல், தடுப்பூசி போடுறது, விட்டமின் ஏ திரவம் வழங்குதல், அடுத்து வயிற்றுப்பூச்சி நீக்கிறதுக்கு மருந்து கொடுக்கறது, குழந்தைகளுக்கு முறைசாரா முன்பருவ கல்வி அளித்தல். இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 6 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய உடல் நலத்தையும் அவங்களுடைய கல்வியும் அதுக்கப்புறம் அவங்க வளர்ச்சி இது எல்லாத்தையும் பாதுகாக்கணுன்றதுக்காக அங்கன்வாடி மூலம் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகுது. 2வது வந்து தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். இதில் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம்னு பார்க்கும்போது 2013. இது எப்போ அப்படின்னா ஜூலை 5, 2013 இதை தொடங்கியிருக்காங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஏழை மக்களுக்கு வந்து உணவு பாதுகாப்பை வந்து உறுதி செய்கிறதான். அதாவது இந்த DPDS அப்படின்றது என்ன அப்படின்னா டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இது வந்து ஜூன் மாதம் 1997 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோடைய நோக்கம் என்ன பார்த்தோம், ஏழை மக்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்கிறதா. அப்போ இலக்கு பொது விநியோக முறை DPDS மூலம் மொத்த மக்கள் தொகையில் 2/3 பங்கினருக்கு உணவு தானியங்கள் வழங்குவது அப்படின்னு இருக்காங்க. அப்போது DPSோட ஃபுல் ஃபார்ம் என்ன, டார்கெட்டட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்.
இதனால் எத்தனை 3/2 பங்கு மக்கள் வந்து உணவு தானியங்களுக்கு இதனால் நம்மளால் கொடுக்க முடியுது. இதோட அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிபிடிஎஸ் அப்படின்றது இந்த இச்சட்டத்தின்படி டிபிடிஎஸ் மூலம் இது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அதன்படி இந்த டிபிடிஎஸ் மூலம் 75% கிராமப்புற ஏழை மக்களும் 50% நகர்ப்புற ஏழை மக்களும் மலிவு விலையில் வந்து உணவு தானியங்கள் பெறும் உரிமை வந்து பெறுவாங்க. அதே மாதிரி இந்த டிடிபிஎஸ்ஸின் கீழ் மானிய விலைகள் வந்து எப்படின்னா 1 கிலோ அரிசி 3 ரூபா, 1 கிலோ கோதுமை 2 ரூபா, 1 கிலோ தானியங்கள் 1 ரூபா அப்படின்ற மானிய விலையில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது குடும்பங்களை அடையாளம் காணுதல். குடும்பங்களை அடையாளம் காணுதல் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நிர்ணயிக்கப்பட்ட டிபிடிஎஸ்ஸின் கீழ் தகுதியான குடும்பங்களை அடையாளம் காணும் பணியை மாநில அரசுகள் யூடிஎஸ் மேற்கொள்ள வேண்டும். அப்போ என்னென்ன ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தகுதியான குடும்பங்களை வந்து அடையாளம் கண்டுபிடிக்க என்ன பண்ணுறாங்க மாநில அரசுகள் யூடிஎஸ்ஸை வந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தியோதயா அன்ன யோஜனா வின் கீழ் உள்ள குடும்பங்கள் மாதந்தோறும் கிட்டத்தட்ட 35 கிலோ உணவு தானியங்களை வந்து பெறாங்க. இதே தகுதியான முன்னுரிமை குடும்பங்கள் பிஹெச்எஸ் அப்படின்றது மாதந்தோறும் 5 கிலோ உணவு தானியங்களை வந்து பெறாங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஊட்டச்சத்து. அடுத்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஊட்டச்சத்துன்னு பார்க்கும்போது ஐசிடிஎஸ் மற்றும் மத்திய உணவு திட்டத்தின் கீழ் பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து விதிமுறைகளின்படி உணவு வழங்க வேண்டும். இந்த ஐசிடிஎஸோட ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டிகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ். இது வந்து 1975. இதே 1975 தான் நமக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா 20 அம்சம் என்னது ஒருங்கிணைந்த இங்கே பாருங்கள் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம். இதுதான் வந்து இங்கிலீஷில் ஐசிடிஎஸ் அப்படின்றாங்க. அடுத்து 20 அம்ச திட்டம். 20 அம்ச திட்டம் இது வந்து என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசிடிஎஸ் அப்படின்றது ப்ரொவைடிங் நியூட்ரிஷன்ஸ் ஹெல்த் கேர் அண்டு ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் டு சில்ட்ரன் அண்டர் 6. அதாவது 6 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்குது நியூட்ரிஷன் கொடுக்குது, அவங்களோட ஹெல்த்தை வந்து கேர் பண்ணிக்கிறது, அவங்களுக்கு ப்ரீ ஸ்கூல் கொடுக்குது. அதுதான் ஐசிடிஎஸ். பிஹெச்எஸ் அப்படின்னா ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து என்னென்னா மகப்பேறு பெண்களுக்கான உதவி. மகப்பேறு பெண்களுக்கான உதவி அப்படின்னு பார்க்கும்போது கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களும் மகப்பேறு பலனை பெறுவதற்கு குறைந்தபட்சம் ரூ. 6000 வழங்க வேண்டும். அடுத்து வெளிப்படைத்தன்மை அப்படின்னா சமூக தணிக்கை குழுக்களை அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறைதீர்க்கும் அமைப்பு மாவட்ட மாநில அளவில் குறைதீர்க்கும் அமைப்புகள் நிறுவப்பட வேண்டும். அடுத்தது அபராதம்னு பார்த்தா இச்சட்ட விதிமுறைகளை மீறினால் அபராதம் விதிக்கப்படும். அடுத்தது உணவு பாதுகாப்புக்கான சவால்கள். அப்போது இது என்ன அப்படின்னு பார்க்கணும்னா இந்த பொது விநியோக முறை அப்படின்னாவே நம்ம ஒரு இடத்துல மொத்தமாக பல்காக விவசாயிகள்கிட்ட இருந்தோ இல்லை வேறு எங்கேயாவது இருந்தோ தனிப்பட்ட முறையில் ஒரு பொருளை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு தான் கொடுக்க முடியும். அப்படி இருக்கிறப்போ அதில் முக்கிய பிரச்சனை என்ன சொல்கிறாங்கன்னா காலநிலை மாற்றத்தால் விவசாயம் வந்து பாதிக்கப்படுறது, அதிவேக மக்கள் தொகை பெருக்கும். ஏன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு 500 பேருக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த டைம் மக்கள் தொகை பெருகி ஒரு 550 பேரோ இல்லை ஒரு 600 பேரோ வந்துட்டால் அந்த இடத்துல என்ன ஆகும்னா நமக்கு உணவு தட்டுப்பாடு அது வந்து ஏற்படும். அடுத்தது வந்து பழங்குடியினர் பகுதியில் அணுகல் குறைபாடு. இப்போது நம்ம ஒருத்தர் நம்மளை சீக்கிரம் அணுகிற மாதிரி பழங்குடியின மக்களை வந்து போய் அணுக முடியாது கவர்மெண்ட்டால். அதை சொல்கிறாங்க. வணிக நோக்கத்திற்காக உணவு அல்லாத பயிர்கள் அதிக அளவில் பயிரிடப்படுதல். அதாவது நம்ம விற்கிறதுக்காக பணத்தின் அடிப்படையில் வந்து சாப்பாடு இல்லாமல் உணவுப் பொருள் இல்லாமல் மற்ற பொருள் அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம் விநியோகம் பண்ணுறோம். அதை சொல்கிறாங்க. அடுத்து இடம்பெயர்தல் சிக்கல்கள், அரசாங்க நிதி சுமை. இது எல்லாமே நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு உணவை பாதுகாப்புறதுக்கான சவாலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து இது வந்து ஒரு 3 ஸ்கீம்ஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய உணவு திட்டம் அந்த ஸ்கீம், அடுத்து வந்து பொது விநியோக முறை திட்டம், அடுத்தது இலக்கு பொது விநியோக முறை திட்டம், அடுத்து அந்தியோதயா அன்ன யோஜனா, அடுத்து வந்து தேசிய ஊட்டச்சத்து இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்து முடிச்சுருவோம். அதுக்கப்புறம் 1 by 1 முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோவில் ஒரு 5 ஸ்கீம் வந்து பார்க்குற மாதிரி பார்த்துப்போம். ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன படித்தாலும் மறந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை வந்து வீடியோ பார்க்க பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு ரிப்பீட்டாக ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் ஏதாவது இது இருந்தால்
என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதை வந்து மாற்றிக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.